குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சில பிரச்சனைகள் நம்மையும் அறியாமல் நடப்பதற்கு பல்வேறு காரணங்களாக நம்ம ஒவ்வொரு விதமாக பார்த்து அதுக்கு என்ன தீர்வு என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அதாவது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக கொடுக்குறோம். யார் யாருக்கு எது உடலுக்கு ஒற்றுக்கொள்ளுகிறதோ, யாருக்கு எது நல்லதாக நடக்குதோ அதை எடுத்துக்க போகிறீங்க இல்லையா? அந்த வகையில் தான் இந்த பதிவு. என்னென்னா, இது 3 விஷயங்களை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கணும். என்னென்னா, ஒரு காரிய நிமித்தமாக எடுத்து நல்லதை செய்ய போகிறீங்க அப்படின்னா, நாட்களை நாம் பார்க்கின்றோம் என்றால், நட்சத்திரங்களை பார்க்கின்றோம் என்றால், நல்ல நேரத்தை பார்க்கின்றோம் என்றால், அதன் வகையிலே அதன் வழியிலே இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா, ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் என்று வருகிறது. இந்த 3த்திற்கும் பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. நிறைய விஷயங்களையும் சொல்லலாம் அதில். ஏன்னா இப்போ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அது நீந்த முடியாத பெருங்கடல், நீந்தி கரை காண முடியாத பெருங்கடல். அது யாராலும் நீந்திர முடியாது. அவரவருக்கு தெரிந்த அனுபவத்தை வைத்துத்தான் அவரவர்கள் அந்த பலன்களை சொல்வதும் கணிப்பதும், கணித்து அதை நமக்கு சொல்லுவதும் என்பதாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் இது முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, இப்போ இந்த நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு நாள் நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குது. உதாரணத்துக்கு வாஸ்து நாள்னு வச்சுக்கோங்க. இந்த ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் நட்சத்திரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அன்னைக்கு செஞ்சீங்கன்னா அது சரியாக வராது. இதுக்கு இந்த ஒரு எழுப்புணர்ச்சி உங்களுக்கு இருக்கட்டும் என்பதற்காக எத்தனையோ கொடுக்கின்ற நிகழ்வுகளில் இந்த நிகழ்வும் நீங்கள் தெரிந்து கொண்டால் நல்லது தானே, அப்படி என்பதற்காகத்தான் இதை நான் கொடுக்குறேன். சரி, ஜென்மம் என்றால் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். அணுஜென்மம் என்றால் அந்த நட்சத்திரத்திற்கென்று இணையாக இன்னொரு நட்சத்திரம். மொத்தத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும் ஒரு கிரகத்தினுடைய விஷயத்திற்கு. உதாரணத்துக்கு உங்களுடைய நட்சத்திரம் ஜென்மம், அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அஸ்வினி என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது ஜென்ம நட்சத்திரம், இது ஜென்மம். அணுஜென்மம் மக நட்சத்திரம் என்றால் அது அணுஜென்மம் உங்களுக்கே. அதே மூல நட்சத்திரம் என்றால் திரிஜென்மம். இந்த 3 நட்சத்திரங்களையும் நம்ம தவிர்த்துக்கணும். இது எளிமையான விஷயந்தான். இதை பற்றி முழுமையாக தெரியாதவர்களுக்கு இருக்கும்ல, அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தனக்கு ஆயுசு ஓமம் க்கான ஓமங்கள் இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் வேறு எந்த தொடக்கமோ வேறு எந்த விஷயங்களோ இந்த நட்சத்திரங்களில் செய்யாதீங்க. இப்போது எங்களுக்கு அதுவே தெரியாதே சாமினா, இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த நட்சத்திர விஷயங்களை சொன்னேன். இப்போ நான் நீங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, ஒரு கார்டு வரும். அதில் எது ஜென்மம், எது அணுஜென்மம், எது திரிஜென்மம்னு 3 நட்சத்திரமாக கொடுக்குறேன். அதை நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சு பயன்படுத்துங்க. நல்ல நாளாக இருந்தாலும் இது இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அப்படி இந்த ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் இருந்தால் அந்த நாட்களில் உங்கள் காரியத்தை செய்யாதீர்கள். அந்த அட்டவணை இதோ உங்களுக்காக. உங்கள் நட்சத்திரம் அஸ்வினி, ஜன்ம நட்சத்திரம் அஸ்வினி, அணுஜென்ம நட்சத்திரம் மகம், திரிஜென்ம நட்சத்திரம் மூலம். உங்கள் நட்சத்திரம் பரணி, ஜன்ம நட்சத்திரம் பரணி, அணுஜென்ம நட்சத்திரம் பூரம், திரிஜென்ம நட்சத்திரம் பூராடம். உங்கள் நட்சத்திரம் கிருத்திகை, ஜன்ம நட்சத்திரம் கிருத்திகை, அணுஜென்ம நட்சத்திரம் உத்திரம், திரிஜென்ம நட்சத்திரம் உத்திராடம். உங்கள் நட்சத்திரம் ரோகிணி, ஜன்ம நட்சத்திரம் ரோகிணி, அணுஜென்ம நட்சத்திரம் ஹஸ்தம், திரிஜென்ம நட்சத்திரம் திருவோணம். உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிஷம், ஜன்ம நட்சத்திரம் மிருகசீரிஷம், அணுஜென்ம நட்சத்திரம் சித்திரை, திரிஜென்ம நட்சத்திரம் அவிட்டம்,
உங்கள் நட்சத்திரம் திருவாதிரை, ஜன்ம நட்சத்திரம் திருவாதிரை, அனுஜென்ம நட்சத்திரம் சுவாதி, திரிஜென்ம நட்சத்திரம் சதயம். உங்கள் நட்சத்திரம் புனர்பூசம், ஜன்ம நட்சத்திரம் புனர்பூசம், அனுஜென்ம நட்சத்திரம் விசாகம், திரிஜென்ம நட்சத்திரம் பூரட்டாதி. உங்கள் நட்சத்திரம் பூசம், ஜன்ம நட்சத்திரம் பூசம், அனுஜென்ம நட்சத்திரம் அனுஷம், திரிஜென்ம நட்சத்திரம் உத்திரட்டாதி. உங்கள் நட்சத்திரம் ஆயில்யம், ஜன்ம நட்சத்திரம் ஆயில்யம், அனுஜென்ம நட்சத்திரம் கேட்டை, திரிஜென்ம நட்சத்திரம் ரேவதி. இந்த அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளது போன்று பிறந்த நட்சத்திரத்தை ஜன்ம நட்சத்திரமாக எடுத்துக்கொண்டு முன்னே உள்ள நட்சத்திரத்தை அனுஜன்ம நட்சத்திரமாகவும் பின்னே உள்ள நட்சத்திரத்தை திரிஜன்ம நட்சத்திரமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, உங்களது ஜென்ம நட்சத்திரம் மகமாக இருந்தால் அனுஜன்ம நட்சத்திரம் மூலமாகவும் திரிஜன்ம நட்சத்திரம் அஸ்வினியாகவும் இருக்கும். இதை தெரிந்து கொண்டால் சில பிரச்சனைகள், சில சிக்கல்களிலிருந்து நாம் விடுபட முடியும். அந்த விடுபட வேண்டும் என்பதற்காக இதுவும் சின்ன விஷயத்தையும் கவனியறியாமல் இருக்க வேண்டாம். தெரிந்து கொண்டால் பல இழப்புகள், அதாவது தொழில் ஆரம்பித்து கஷ்டப்படுறது. சில பேருக்கு அருமையான நட்சத்திரம், இன்றைக்கி மக நட்சத்திரம் தாராளமாக செய்யுங்க, அற்புதமான நாள்னு நீங்கள் ஒரு நாளை குறிச்சிட்டு வருவீங்க. ஆனால் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமோ அல்லது மூல நட்சத்திரமோ இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது பிரச்சனையை கொடுத்துரும். அதற்காகத்தான் இந்த அட்டவணை பார்த்து பயனடைங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதிலிருந்து விடுபட்டு நல்ல நாட்களில் நல்லதே நடந்து நல்லதை பெற்று நலமாக வாழ வேண்டும். அடுத்த பகுதியோட பார்க்குறேன். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.